ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. இப்போ என்னோட ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்காயா? ஸோ உங்க எல்லாருக்குமே என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருந்துச்சுன்னா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இந்த சாப்டர் ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மாசு பேட்ச் 11th ஸ்டாண்டர்டுக்கு கோனிக் செக்ஷன் சாப்டரை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த செஷனோட பிளான் பார்த்தீங்கன்னா பார்ட் 1. ஸோ ஐ வில் கம்ப்ளீட் சர்க்கிள்ஸ் அண்ட் பாரபோலா. ஓகேவா? ஸோ இந்த செஷன்ல நம்மளோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் நம்ம ஃபுல்லா முடிக்க போறோம் அண்ட் பாரபோலா அப்படின்ற டாபிக்கையும் ஃபுல்லா நம்ம கரைச்சி குடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இஃப் யூர் ஆல் ரெடி, ஷால் வி கெட் ஸ்டார்டட்? எஸ், கிரேட். ராணி கணேசன் வணக்கம். என்னோட பேர் வந்து ஷிமோன் ஜோசப். நான் வந்து ஐ எம் ஆல்சோ லைக் யூ ஃப்ரம் தமிழ்நாடு. நான் வந்து உங்களை போல தமிழ்நாட்டில் தான் படித்தேன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு. அண்ட் அதெல்லாம் கிளியர் பண்ணி ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட் டாப்பர்ஸ் இன் ஜேஇ மெயின்ஸ். அதை முடித்த பிறகு ஜேஇ அட்வான்ஸும் கிளியர் பண்ணி நம்ம மெட்ராஸில் இருக்க ஐஐடி மெட்ராஸில் தான் நான் படித்தேன். படித்து முடித்த பிறகு எனக்கு டீச்சிங்னா ஒரு ஆசை. அதனால்தான் உங்கள் எல்லாருக்கும் இந்த சேனலில் நான் டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதான் கோனிக் செக்ஷன் பசங்களா. லெட்ஸ் கெட் இன்டு இட் ரைட் அவே. நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். ஓகேவா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க, உங்க ஏரியா பசங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் எல்லாத்தையும், ஸோ தட் அவங்களும் இங்க வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து தேல் ஆல்சோ க்ரோ. ஓகே? ஸோ ஹவு மெனி பார்ட் சார்? கோனிக் செக்ஷன் நான் 2 பார்ட்ல எடுக்க போறேன். இது முதல் பார்ட். இந்த முதல் பார்ட்ல நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது நம்ம வெறும் சர்க்கிள்ஸ் அண்ட் பாரபோலா மட்டும்தான் படிக்க போறோம். ஓகேவா? கிரேட். ஸோ வாங்க பசங்களா செஷனுக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு செஷனோட டாபிக்ஸ் என்னென்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ டீச் யூ செக்ஷன் ஆஃப் அ கோன். கோனோட செக்ஷன்ஸ்லாம் என்ன என்ன அது எல்லாமே ஐ வில் டீச் யூ. அப்புறம் டீஜெனரேட்டட் கோனிக் செக்ஷன்னா என்ன, அப்புறம் சர்க்கிள்ஸ், அப்புறம் பாரபோலா. அதான் இன்னையோட டாபிக். சரியா? ஆர் யூ ஆல் ரெடி? எஸ். ஷால் வி கெட் ஸ்டார்டட்? வெரி குட், வெரி குட், சூப்பர் பசங்களா. ஸோ நாம மெதுவா ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு கோனிக் செக்ஷன்ஸ்னா ஏன் அந்த சாப்டர் பேர் அப்படி வச்சிருக்காங்க, அதோட அர்த்தம் என்ன, அதுலேருந்து நான் பேசிக்ஸ்லேருந்து டீச் பண்ண போறேன். ஸோ கொஞ்சம் கவனிங்க. நம்ம என்ன இருந்தாலும் 1.5 hours நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஐ வில் ஃபினிஷ் பை 10:30 10:40. ஓகே? ஸோ 10:30 10:40க்கு மேலே போகாது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பேஷண்ட்டாக கவனிங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் கவர் பண்ணுறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு தேவைப்படாட்டி கூட அட்லீஸ்ட் ஃபார் யோர் ஃபியூச்சர் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நிறைய பேர் ஜேஇ மெயின்ஸ் படிக்கிறீங்க, நிறைய பேர் ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அதுக்கு கூட இது ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன். ஓகே? கிரேட். So let's get into it right away பசங்களா. Let's get started. முதலாவது sections of a cone. So பசங்களா, நம்ம பார்க்க போற எல்லாமே circle, parabola, ellipse, hyperbola, இது எல்லாமே it is part of a cone. Did you all know that? So அதனால்தான் இவங்க எல்லாருக்குமே பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோனிக் செக்ஷன். அதாவது they are a section of a cone. செக்ஷன்னா என்னது? கிராஸ் செக்ஷனல் ஏரியா. படிச்சிருப்பீங்கல்ல, நீங்க பயாலஜில படிச்சிருப்பீங்க, நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ரெசிஸ்டன்ஸ் படிக்கிறப்போ வாட் இஸ் ஏ? ரெசிஸ்டன்ஸ்ல ஏரியா என்னது? இட் இஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் லெட்ஸ் சே திஸ் பென், இதை வெட்டிட்டு அந்த வெட்டின மேல போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதான் கிராஸ் செக்ஷன். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் உன் வீட்டில் ஒரு பைப் இருக்கு. ஒரு பைப்பை வெட்டிட்டு அந்த பைப்பை மேலே பார்த்தா எப்படி இருக்கும்? சர்க்கிளா இருக்கும். அதான் கிராஸ் செக்ஷன். எல்லாருக்கும் புரியுதா? டிட் யூ ஆல் லைக் இட்? உன் வீட்டில் பைப் இருக்கு, தண்ணியை தூக்கிட்டு வர பைப். உங்க வீட்டில் எல்லார் வீட்லயும் பைப் இருக்கும்ல, நம்ம டேங்குக்கு தூக்கிட்டு போமே தண்ணியை. அந்த பைப்பை நீ வெட்டி மேலேருந்து பார்த்தா சர்க்கிளா தெரியுமா? ஸோ அதான் பைப்போட கிராஸ் செக்ஷன். டிட் யூ ஆல் லைக் இட்? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ கிராஸ் செக்ஷன்னா வெட்டிட்டு மேலே போய் பார்க்கறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கோனிக் செக்ஷன் ஏன் அப்படி சொல்றோம்னா,
ஏன்னா கோனை வெட்டிட்டு மேலேருந்து பார்த்தா நம்மளோட ஷேப்ஸ்லாம் கிடைக்கும். நம்மளோட சர்க்கிள், நம்மளோட எலிப்ஸ், நம்மளோட பாரபோலா, நம்மளோட ஹைப்பர்போலா, இது எல்லாமே. சூப்பரா? வெரி குட். ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம் பசங்களா. we are going to first talk about sections of a cone. ஸோ அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபுல் பேசிக்ஸை டீச் பண்ணுறேன். ஸோ தட் யூ வில் நெவர் கோ ராங், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் இன் என்சிஆர்டி அண்ட் யூ வில் ஹாவ் கிரேட் கிளாரிட்டி. ஓகேவா? ஸோ பசங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, we will have a fixed line. ஒரு fixed line வச்சுப்போம். ஓகேவா? let L be a fixed vertical line. let L be a fixed vertical line. ஸோ இதான் அந்த vertical line. நான் அதை மாற்ற போறதே இல்லை. இதான் அந்த fixed vertical line. அதை நான் மாற்ற போறதே இல்லை. ஓகேவா? இப்போ நான் இன்னொரு லைன் எடுக்க போறேன். I am going to take another line, M. ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் தான் இன்னொரு லைன். ஆனா அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது. இட் ஜஸ்ட் மேக்ஸ் an angle alpha with my L. ஸோ L வந்து ஒரு ஃபிக்ஸட் வெர்டிக்கல் லைன். M வந்து ஒரு லைன் நான் வரைகிறேன் which makes an angle alpha with L. ஸோ இப்போ இந்த M இதே ஆங்கிள் மேக் பண்ற மாதிரி நான் சுத்த போறேன். இந்த M லைனை நான் சுத்த போறேன் 3 டைமென்ஷனலா. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, I will get double cone. I will get double cone. ஒரு கோன் மேல ஒரு கோன் கீழே. கரெக்டா? யார் யாருக்கெல்லாம் புரியுது? இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் கோனிக் செக்ஷன். இதெல்லாம் என்சிஆர்டில இருக்கு. ஆனா நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. எல்லாரும் டைரக்டா சர்க்கிள்ஸ்ல தாவிட்டு அங்கேயும் தான் ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அங்கதான் மார்க் வரும். இதெல்லாம் தேவையில்லைல்ல. சொல்லாம் பசங்களா, we will study it properly. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. டப்பு டப்பு நம்ம முடிச்சுட்டு மேலே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? did you all like it? ஸோ இந்த L தான் fixed vertical line. இந்த M தான் நான் வந்து I will draw in such a way that it makes an angle alpha with your L. அப்படி இருக்க M நான் வந்து சுத்தி விட போறேன். இந்த L சுத்தி I am going to rotate. அப்படி rotate பண்றப்போ I will get something like this. Do you all agree? அந்த M நான் சுத்தி விட்டேனா எனக்கு இந்த மாதிரி 2 கோன் வரும். Do you all agree? How many of you are able to visualize that? So இந்த 2 கோனை ஜெனரேட் பண்ணதே நம்ம M தான். கரெக்டா? ஸோ அதனால தான் M-க்கு பேரு ஜெனரேட்டர் லைன். ஜெனரேட்டர் லைன். ஏன்னா அந்த லைன் தான் நம்மளோட 2 கோனுமே ஜெனரேட் பண்ணுது. சூப்பரா? Did you all like it? So M is called as your generator line and the fixed vertical line is called as your axis. The fixed vertical line is called as your axis. Superா? Did you all like it? So இதான் நம்ம கோனோட semi vertical angle. எல்லாமே terms இருக்கு, technical terms. யாரும் மறக்காதீங்க. சரியா? So இந்த alpha பேர் என்னது? Alpha is the semi vertical angle of your cone. It is the semi vertical angle of your cone. ஓகேவா? ஸோ இப்போ 2 கோன் இருக்குல்ல, அந்த 2 கோனோட சர்ஃபேஸ் வந்து we call it upper nap and lower nap. ஓகே? ஸோ அப்பர் நாப் வந்து மேல இருக்க கோனோட சர்ஃபேஸ் அண்ட் லோவர் நாப் வந்து கீழே இருக்க கோனோட சர்ஃபேஸ். சரியா? ஸோ அதான் நம்மளோட அப்பர் நாப் அண்ட் லோவர் நாப். ஸோ இந்த டெர்மினாலஜிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கோனிக் செக்ஷன் படிக்கிறப்போ யூ வில் ஹேவ் அ டபுள் கோன். டபுள் கோனுக்கு வந்து மேலே இருக்கிறது அப்பர் நாப், கீழே இருக்கிறது லோவர் நாப். ஜென்ரேட்டர் லைன்னா அந்த டபுள் கோனை ஜென்ரேட் பண்றதே அந்த ஜென்ரேட்டர் லைன் தான். ஓகேவா? ஆக்சஸ்னா ஃபிக்ஸட் வெர்டிக்கல் லைன். அந்த ஆக்சஸோட நம்ம ஜென்ரேட்டர் லைனை நான் சுத்தி விட்டு தான் அந்த டபுள் கோன் கொண்டு வருவேன். ஓகேவா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ் பசங்களா. இப்போ நம்ம கோனிக் செக்ஷன் எப்படி சார் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்களா, ஒரு பிளேன் எடுத்துக்கலாம். பிளேன்னா விமானம் கிடையாது, அந்த பிளேன் கிடையாது. இட்ஸ் அ பிளேன் சர்ஃபேஸ். ஓகே? இட்ஸ் அ பிளேன் லைக் XY பிளேன். அந்த மாதிரி ஒரு பிளேன் எடுத்துக்கலாம். பிளேன்னா ஒரு பேப்பர் மாதிரி, ஒரு போர்டு மாதிரி. இதெல்லாம் ஒரு பிளேன். இந்த போர்டு வந்து ஒரு பிளேன். XY உன்னோட கார்ட்டீசியன் பிளேன் இஸ் ஆல்சோ பிளேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேன் எடுத்துட்டு அந்த பிளேன் வந்து நம்ம டபுள் கோனை எப்படிலாம் வெட்டலாம் அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ விதவிதமா வெட்டுறப்போ விதவிதமான ஷேப்ஸ் வரும். சூப்பரா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? ஸோ நம்மளோட பிளேன் வந்து
நம்மளோட டபுள் கோனை எப்படி எப்படிலாம் வெட்டுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுலேருந்து வர ஷேப்ஸை நம்ம படிக்க போறோம். Did you all like it? Are you all clear? Very good. So இதான் நம்மளோட plane பசங்களா. Plane means it's like a sheet of paper. You think of it like that now. Okay, இப்போதைக்கு ஒரு sheet of paper மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போக இன்னும் டீடைல்டா படிக்கலாம். இத பத்தி ஒரு சாப்டரே இருக்கு உங்களுக்கு 12th. ஓகேவா? வெரி குட். சூப்பர் பசங்களா, எல்லாருக்கும் புரியுது. வேற லெவல். Great job guys. You are all absolutely amazing. இந்த மாதிரி எக்ஸைட்மெண்டோட you just keep continuing. You will ace your paper tomorrow. Okay, நான் ஏன் இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா, ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமா கவர் பண்ணிட்டா you will get the hang of what's coming next. சரியா? So what are the sections of a cone? Can you answer it? Sections of a cone என்னென்ன பசங்களா? எல்லாரும் தெரியும்னா சாட்ல டப்புன்னு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா முன்னாடி போயிடலாம். ஓகே, TM speech vlogs ரொம்ப ஈஸிப்பா. You guys are very much capable. Just pull the video back and watch it again. You will be able to crack it. Okay, கண்டிப்பா உன்னால முடியும். TM speech vlogs. It's very very simple. Divya, super Divya. Ashwin, fantastic. Chella Akash, yes Chella Akash, tell me what is your doubt? Very good. Great. So what are the sections of a cone? Hyperbola, parabola, ellipse, circle. அவ்வளவுதான்யா. So இதெல்லாம் தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? So the sections of a cone are, it is hyperbola, parabola, ellipse, then you have circle. So இதெல்லாம் எப்படி வருதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். So பசங்களா, நான் சொன்னல ஒரு டபுள் கோனை எப்படி ஒரு பிளேன் வெட்டுது, அதை வச்சுதான் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வரும். கரெக்டா? ஸோ ஒரு பிளேனை வந்து நீ ஒரு பேப்பர் ஷீட்மா வச்சுக்கோ. ஓகேவா? ஏன்னா 11th உங்களுக்கு பிளேன்னா என்னன்னு தெரியாது, அவ்வளோவா விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ கவலையை விடுங்க. ஓகே, நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன். பிளேன்னா நம்ம போர்டு மாதிரி, நம்ம செவுரு மாதிரி, நம்மளோட தர மாதிரி, அதான் பிளேன். XY பிளேன், கார்டிஷியன் பிளேன், அந்த மாதிரி. ஸோ ஈஸியஸ்ட் வே டு விஷுவலைஸ் இஸ் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர். ஓகேவா? ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர். ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ அந்த ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து எப்படி நம்ம டபுள் கோனை வெட்டுதோ அதை வச்சுதான் நம்ம வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் அ கோன் படிக்க போறோம். ஓகேவா? ஆர் யூ ஆல் ரெடி? எல்லாரும் ரெடினா சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். எஸ், வெரி குட், சூப்பர். நாராயணன், தேங்க்யூ சோ மச். எஸ் கவின், வெரி குட் கவின், சூப்பர் யா, brilliant. So are you all clear? So பசங்களா, இப்போ அந்த பேப்பரை நான் ஃபிளாட்டா இப்படி parallel-ஆ இப்படி வெட்டினா what shape do I get? What cross section do I get? Can you guys think about it and answer? What shape, what cross section do I get? I get a circle. இல்லையா? நீனே யோசித்து பாரு. இந்த மாதிரி ஒரு டபுள் கோன் இருக்கு. ஒரு பேப்பரால நீ இப்படி வெட்டிட்டு அந்த மேல இருக்க போர்ஷனை நீ பாக்குற, அது என்னவா இருக்கும்? சர்க்கிளா இருக்கும். சமல. So circle is obtained by that way. When you cut your double cone like this, in this fashion, ஒரு பிளேனை வச்சு இப்படி வெட்டினா அந்த ஷேப் சர்க்கிள். ஓகே, அந்த பிளேனை கொஞ்சம் சரிச்சு வெட்டினா அப்போ you get ellipse. கொஞ்சம் அந்த பிளேனை கொஞ்சம் சரிச்சு வெட்டினா what shape do you get? Sir, இப்போ வரது ellipse sir. இப்போ வர ஷேப் வந்து ellipse. Are you all clear? Everybody happy? அதுக்கப்புறம் what do we have? We have parabola. Parabola எப்போ? When you have your plane parallel to generator line. இந்த generator லைனுக்கு அழகா parallel-ஆ வச்சு வெட்டினா அப்போ உனக்கு கிடைக்கிற ஷேப் வந்து parabola. And finally, ரொம்ப அதிக ஆங்கிள் வெட்டினா what shape do you get? You get hyperbola. Almost vertical மாதிரி இருக்குல்ல. So verticalக்கு கொஞ்சம் சைடுல இருந்து வெட்டினா you get hyperbola. So இந்த மாதிரி தான் we get various sections of a cone. Are you all clear? Everybody happy? So இதெல்லாம் தான் நம்மளோட sections of a cone பசங்களா. இத பத்தி இன்னும் டீடைல்டா I will go inside and I will deliver the meaning and the mathematical forms behind it. ஓகேவா?
ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி பசங்களா. யூ டோன்ட் ஹேவ் டு பிரேக் யுவர் ஹெட் அபவுட் இட். ஓகே, ஸோ இப்போ பசங்களா லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். முதலாவது, when the angle made by the plane with the axis is 90 degree, then you will get a circle. கரெக்டா? ஸோ பீட்டா என்னது? பீட்டா இஸ் தி angle made, the angle between plane and the axis. Correcta? So plane and axis, if it is 90 degree, then you will get a circle. Super. So plane ko axis ko matila, if you have 90 degree, then it is going to cut your cone in a perpendicular fashion. அப்போ உனக்கு வர cross sectional area, அப்போ உனக்கு வர cross sectional shape வந்து circle. Did you all like it? Are you all clear? Very good. Super பசங்களா. ஸோ அதான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். இப்போ அடுத்தது எலிப்ஸ் பார்க்கலாம். எலிப்ஸ் வந்து when your beta, when the angle between plane and axis, when the angle between plane and axis is greater than alpha but less than 90, then the section is an ellipse. ஸோ இந்த கண்டிஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. எல்லாத்துக்குமே I have drawn shapes. ஸோ இங்க angle between plane and the axis, அதான் பீட்டா. அந்த பீட்டா வந்து ஆல்பாவோட அதிகமா, ஆனா 90யோட கம்மி. இது 90 இல்ல, இது 90யோட கம்மி. ஸோ ஆல்பாவோட அதிகம், 90யோட கம்மி அப்படின்னு இருந்துச்சுன்னா then you have ellipse. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேன் கட் பண்ணுச்சுன்னா நம்மளோட டபுள் கோனை, இந்த மாதிரி நம்மளோட டபுள் கோனை பிளேன் கட் பண்ணுச்சுன்னா you will get ellipse. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. எப்போ யூ வில் கெட் சர்க்கிள், எப்போ யூ வில் கெட் எலிப்ஸ், இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் வரலாம் உங்க ஸ்கூல் எக்ஸாம்ல. இஃப் யுவர் டீச்சர் இஸ் வெரி ஸ்பெசிபிக் அபவுட் செக்கிங் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் யுவர் என்சிஆர்டி, அந்த மாதிரி ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கேள்விலாம் வரும். ஓகேவா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஆர் யூ ஆல் ஹாப்பி பசங்களா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா the plane cuts the nap. napனா upper surface of the cone or lower surface of the cone. the மேல இருக்க கோனோட சர்ஃபேஸ் இல்ல கீழ இருக்க கோனோட சர்ஃபேஸ், அதான் நாப். அதர் than the vertex, நம்ம பிளேன் வந்து வெர்டெக்ஸ்ல பாஸ் ஆகல. ஏன்னா பிளேன் வெர்டெக்ஸ்ல பாஸ் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் டீஜெனரேட் கேஸ், which we will study later. நீங்க எல்லாரும் கேட்பீங்கல்ல, சார் டீஜெனரேட் கோனிக் செக்ஷன்னா என்னது சார், டீஜெனரேட் கோனிக் செக்ஷன் என்னது சார், அதை பத்தி சொல்லி தருவீங்களா? அதையும் நான் சொல்லி தரேன். அதான் அடுத்ததான் நம்ம படிக்க போறது. அது எப்போ வரும்னா when your plane cuts through the vertex, when your plane passes through the vertex. so அத பத்தி நான் இப்ப பேசல. are you all clear? everybody happy? so far so good? yes, very good பசங்களா. எக்ஸாம்பிள் அவானிஸ்ரீ, இதாயா எக்ஸாம்பிள், இதாயா நம்மளோட எக்ஸாம்பிள். நான் இங்க டயக்ராமே கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஓகே, so I hope all of you liked it. so beta 90 na you will get circle, beta less than 90 but more than alpha na you will get ellipse. இது ரெண்டும் கிளியரா? முன்னாடி போலாமா? everybody happy with this? shall I proceed my dear boys and girls? டப்பு 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 டப்புன்னு சாட்ல சொல்லுங்கப்பா. எல்லாரும் தயார்னா தென் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். are you all ready? very good, very good, superb. so இந்த கண்டிஷன்ஸ் மறக்காதீங்க. and beta என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. beta என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. beta என்னது? beta is the angle between the plane and the axis. axis na the vertical fixed line, and the vertical fixed line க்கு பேர் தான் axis. and beta na என்னது? beta is the angle between the plane and the vertical fixed line. don't ever forget this. this is very important. okay, so let's go forward. அடுத்தது பீட்டாவும் ஆல்பாவும் ஈக்குவலா இருந்தா, பீட்டாவும் ஆல்பாவும் ஈக்குவலா இருந்தா அப்போதான் உனக்கு பாரபோலா வரும். சூப்பரா? did you all like that? when your beta and alpha are equal, then your plane will be parallel to one of the generator lines மாதிரி வரும் இல்லையா? so அப்போ you will get parabola. the cross section will be a parabola. don't ever forget this. whenever beta is equal to alpha, what is beta? the angle which the plane makes with the vertical line, that is your axis. அந்த ஆங்கிளும் நம்மளோட semi vertical angle of the cone, அதான் alpha. alpha na என்னது? alpha is the semi vertical angle of the cone. so if beta and alpha are equal, when angles are equal, that's when you get parabola. when the plane cuts your cone, the shape that you get, the cross sectional shape that you get,
that is a parabola. So இங்க இந்த plane வந்து என்னோட கோணை வெட்டுறப்போ எனக்கு கிடைக்கிற ஷேப் வந்து இதுதான் பசங்களா. நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். So இதான் எனக்கு கிடைக்கிற ஷேப். This shape is a parabola. Did you all like it? Are you all clear? Very good. Maithili, thank you so much. I'm glad you are using these sessions. Do well in your test tomorrow. Okay. That's why I'm helping you out tonight. Many of you have tomorrow quarterly exam and midterm based on this chapter. So listen carefully. I'll try to complete as much as I can. Okay. Kavin, super Kavin. Very good. Akhil, Srinidhi, superb. So இப்போ நம்ம முன்னாடி போலாமாயா? எல்லாரும் ஹாப்பியா? So இப்போ பசங்களா beta equal to alpha na parabola. அப்புறம் beta lesser than alpha but more than 0. Beta lesser than alpha but more than 0. அப்போதான் நம்ம plane வந்து ஆல்மோஸ்ட் வெர்டிகல் மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நம்மளோட ஷேப், நம்மளோட கிராஸ் செக்ஷன் வந்து the conic section that we get is hyperbola. ஹைப்பர்போலாக்கு என்னைக்குமே ரெண்டு பிரான்ச் இருக்கும். ஹைப்பர்போலாக்கு என்னைக்குமே ரெண்டு பிரான்ச் இருக்கும். There are two branches to a hyperbola. So அப்படி கிடைக்கிற ஷேப் தான் hyperbola. I hope you understood. So நாலு conic sectionக்குமே you need to remember the condition. டப்புன்னு ரீகலெக்ட் பண்ணலாமா? சர்க்கிள் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 90 டிகிரி. எலிப்ஸ் பீட்டா லெஸ் than 90 but more than alpha. Parabola alpha equal to beta and hyperbola beta is less than alpha but more than 0. Did you all like it? மாசா தெரிக்க விட்டுமா? அவள்தான் டப்பா. நாலு கண்டிஷன் ரீகலெக்ட் பண்ணியாச்சு. இப்போதான் நான் சொல்லி கொடுத்தேன். I am sure all of you would be able to remember this. Okay? Why is it less than equal to 0? அப்படின்னு கேட்குறாங்க யாரோ. சார் ஏன் சார் இப்படி இருக்கு? ஏன்னா ஜீரோவா இருந்தா வெர்டிகலா இருக்கும்ல. வெர்டிகலா இருந்தாலும் ஹைப்பர்போலா தான் வரும்யா. யோசித்து பாரு. You will get a hyperbola with two branches. Okay? What is alpha? Alpha is the semi-vertical angle of a cone. So alpha தான் நம்ம கோனோட vertical angle இது. vertical angle பாதி தான் semi-vertical angle. புரியுதா? இதெல்லாம் நீங்க 10thலயே படிச்சிருப்பீங்க. 11th 12thலயும் you will again study this. Very important. So alpha என்னது? It is a semi-vertical angle of a cone. So ஒரு கோன் இருக்குன்னா rare disk, ஒரு கோன் இருக்குன்னா இந்த ஆங்கிள் பேர் தான் vertical angle. vertical angle பாதி is semi-vertical angle. ஏன்னா it's a symmetric figure, right? So both these will be equal. So அத சரிசமமா பாதியா பிரிச்சு இந்த சைடு பார்க்கறல அதுக்கு பேர் தான் semi-vertical angle. சூப்பரா? Did you all like it? Are you all clear? Crystal clear-ஆ? So இதெல்லாம் நீ சொல்ற clarity வச்சு உன் டீச்சரே அசந்து போணும். Your teacher should be surprised with how clear your concepts are. உன்னோட கான்செப்ட் கிளாரிட்டி வேற லெவல் இருந்துச்சுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் டீச்சர்ஸ், everybody will be surprised and amazed at the effort you are putting in. Okay? That is what I want my children to go through. Okay? So இப்போ degenerate conics அடுத்த டாபிக். டப்புன்னு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான கட்டத்துக்கு வரலாம். ஏன்னா என்னை கேட்டீங்கன்னா முக்கியமான கட்டம் வந்து சர்க்கிள் பாரபோலா தான். ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் will come. ஸோ இதெல்லாம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது பேசிக்கா கதை, டெக்கரேஷன் டு த சாப்டர். பட் ஆனால் சில ஸ்கூல்ல அங்கேருந்தும் கேட்பாங்க கேள்வி. அதனால தான் நான் முழுமையா முடிக்கிறதுக்கு இதையும் நான் கவர் பண்றேன். ஓகேவா? கிரேட். ஸோ பசங்களா ஆரம்பிக்கலாமா? ஸோ டீஜெனரேட் கோனிக்ஸ் தான் இது. நான் ஆல்ரெடி சொன்னேன். யார் யாரெல்லாம் நல்லா கவனிச்சிங்களோ சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா? நான் இந்த லெக்சர்ல ஸ்டார்டிங்ல ஐ தாட் யூ வாட் இஸ் டீஜெனரேட் கோனிக் செக்ஷன். யார் யாரெல்லாம் நல்லா கவனிச்சா? அறிவு வள்ளி, ஐ வில் ட்ரை டு டேக் இட் டுமாரோ மார்னிங் பட் ஐ கேனாட் கேரண்டி. ஏன்னா என் வாய்ஸ் இப்போவே பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, அதனால தான் நான் செஷன் இன்னைக்கு தள்ளி போட்டு many of you message me, that's why I'm taking it. Okay, but otherwise my voice is very bad. It's gone. Okay, நான் வேற சண்டே வேற ட்ரிச்சி வேற போகணும். அங்கே போய் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மீட் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு வாய்ஸ் இருக்குமானே தெரில. ஓகே, பட் ஐ எம் ட்ரைங் டு புஷ் மை செல்ஃப். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இஃப் ஐ எம் ஆல் ரைட் ஐ வில் டேக் இட். ஓகே, கிரேட். ஸோ பசங்களா வெரி குட். அவானி ஸ்ரீ க்ளோஸ். நிறைய பேர் என்ன சரியாவே சொல்ல மாட்டீங்க. கீர்த்தனா பிளேன் இன் த வெர்டெக்ஸ். வெரி குட் கீர்த்தனா. கீர்த்தனா இஸ் கரெக்ட். வெரி குட் ஸ்ரீநிதி. சூப்பர். ஸோ
degenerate conic section னா நம்மளோட plane வந்து vertexல கட் ஆகும். It will pass through the vertex. சூப்பரா, அதை மறக்காத, அதை யாருமே மறக்க கூடாது. So I hope all of you are clear with this. What is degenerate conic section? The sections of cone that you get when your plane cuts through the vertex of the cone. Okay வா? So நம்மளோட double cone இருக்குல்ல, நம்மளோட upper nap, lower nap and நடுவுல vertex இருக்கும். கரெக்டா? நம்மளோட upper nap, lower nap நடுவுல தான் we have the vertex. So அந்த vertexல கட் ஆகுது பாத்தியா? அப்போதான் we call the sections of cone as degenerate. Okay வா? So அதோட shapesலாம் பார்க்கலாம் பசங்களா. So when you have a plane cutting like this, your beta is more than alpha but less than 90. அந்த மாதிரி கட் பண்ணுச்சுனா நீ உனக்கு கிடைக்கிற செக்ஷன் வந்து ஒரு புள்ளி தான் இல்லையா? when your beta is more than alpha but less than 90, what you will get is a புள்ளி. உனக்கு வரது புள்ளி தான், வேற எதுவும் பெருசாலாம் வராது. So அப்போ what you have is a point. This is called as a degenerate conic section. Are you all clear? Everybody happy? Yes. So முன்னாடி போலாமா பசங்களா? Very good, superb. I hope all of you are clear. இது எப்போ? when beta is more than alpha but less than equal to 90. Okay, beta equal to alpha na sir, beta equal to alpha na இப்படி இருக்கும் சார். ஏன்னா it passes through the vertex. முன்னாடி beta equal to alpha na we had parabola. கரெக்டா? முன்னாடி எப்போ முன்னாடி? when it does not pass through vertex. vertex குள்ள பாஸ் ஆவாட்டி இது வந்து parabola. எப்போ? beta equal to alpha na. ஆனா இப்போ we are passing through the vertex. So passing through the vertex, beta equal to alpha na இப்படி இருக்கும். So what you get is basically you will get a straight line. So this is the degenerate case for parabola. Masa வேற லெவலா? So this is the degenerate case for parabola. Did you all like it? Are you all able to follow? வேற லெவலா பசங்களா? So when your beta is greater than alpha, less than equal to 90, then the section of the cone is a point, is a புள்ளி. Okay வா? when beta is more than alpha, less than equal to 90, got it? That is a point. And when you have beta equal to alpha, நம்ம vertexல pass ஆவாட்டி அது parabola. ஆனா vertexல pass ஆனா it will be a straight line. So this straight line is nothing but a degenerate case of parabola. Okay, it is a degenerate case of parabola. Okay, so முன்னாடி போலாமா? Are you all clear with this? Everybody happy? So இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாம்யா. What if beta is smaller than alpha? beta வந்து alpha ஓட சின்னதா இருந்தா என்ன பண்றது? What will you do if you have your beta to be smaller than alpha? That's when you will have a pair of straight lines. இந்த மாதிரி. எல்லாருக்கும் புரியுதா? ஏன்னா your plane is passing through the vertex. ஏன்னா அதான் நம்ம இப்ப படிக்கிறோம். நாம என்ன படிக்கிறோம்? We are studying degenerate conic sections. When your plane is passing through the vertex. So vertexல pass ஆகி if you have a plane which has beta less than alpha, you will get a pair of straight lines. Are you all clear? Yes. Samala, very simple concept. Great job pasangla. Very good Niranjan. Very good Avani Shri. Superb. Very good Srinidhi. முன்னாடி போலாமா? So பசங்களா இது வந்து degenerate case மட்டும் தான். So quick summary. டப்பு முடிச்சலாம். Degenerate case தான் எது? Degenerate case னா it passes through the vertex. அதான் முதல் விஷயம். It passes through the vertex of the double cone. Double cone ஓட vertex எது? Double cone ஓட vertex வந்து இந்த பாயிண்ட் தான். மாசா வேற லெவலா? So double cone ஓட vertexல பாஸ் ஆறது மட்டும் தான் நம்மளோட degenerate case.
So degenerate case la first condition enadhu when beta is more than alpha less than equal to 90. So அப்போ உனக்கு கிடைக்கிறது பாயிண்ட் ஒரு புள்ளி. அதான் first case. ரெண்டாவது கேஸ் என்னது when beta is equal to alpha. அப்போ you will get straight line. என்ன straight line? ஒரே ஒரு straight line. அதுக்கு பேர் தான் degenerate case of parabola. degenerate case of parabola. ஏன்? ஏன்னா நம்ம போன தடவை படிச்சது சார் பீட்டா ஆல்பானா ரெண்டும் ஈக்குவல்னா அப்போ பாரபோலா சார். எப்போ? when it is not degenerate. எப்போ? when it does not pass through vertex. அப்போ vertexல பாஸ் ஆனா இதுவும் பாரபோலா கண்டிஷன் மாதிரியே இருக்கு, ஆனா இது degenerate case. சோ அதனால தான் இதுக்கு degenerate parabola case ன்னு சொல்லுவாங்க. and இது என்னது? it's a straight line, the conic section. and if beta is less than alpha, அப்போ it will be what? it will be pair of straight lines. it will be pair of straight lines. it will be pair of straight lines. Are you all clear? Everybody happy with this? Super. So pair of straight lines, and this is called degenerate case of hyperbola. Yes sir. ஏன்னா இந்த கண்டிஷன் நம்ம வெர்டெக்ஸ் குள்ள பாஸ் ஆவாட்டி இந்த கண்டிஷன் வந்து ஹைப்பர்போலாவோட கண்டிஷன் இல்லையா? இந்த கண்டிஷன் வந்து வெர்டெக்ஸ்ல பாஸ் ஆவாட்டி இது ஹைப்பர்போலாவோட கண்டிஷன். ஆனா இப்போ ஹைப்பர்போலால பாஸ் ஆகுது இல்லையா? So hyperbola pass ஆவறனால it is called as a degenerate case of hyperbola. Samala, very very simple, very good. Exactly goalkeeper, you are absolutely right. Fantastic. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? எல்லாரும் ரெடியா? வேற லெவல்யா. So பசங்களா இப்போ நம்ம ஆக்சுவல் டாபிக் போலாம். இதெல்லாம் பேசிக் தியரி தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப வெயிட்லாம் இல்ல. So don't break your head over it. நான் கொடுத்த cases மட்டும் I want you to make a note of it and remember it. Don't forget it ever. Okay? இந்த நான் கொடுத்த நோட்ஸ் மட்டும் அந்த 4-5 பாயிண்ட் ரீகலெக்ட் பண்ணீங்கன்னா அதுவே போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது தான் முக்கியமான கண்டென்ட். சரியா? So do you want me to revise it once more? அந்த நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு தடவை do you want me to go through it very fast? Shall we do it once? நீங்க தான் சொல்லணும், சாட்ல சொல்லுங்க and then I will do it. Okay? Great. Superb. நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Everybody please let me know in the chat quickly and then we will move forward. Okay sir எல்லாரும் சொல்றாங்க. So பசங்களா let's do it fast. ஓகேவா? டப்புன்னு. So first நார்மல் பாப்போம், அப்புறம் degenerate பாப்போம். நார்மல்னா not passing through vertex. ஓகேவா? எது? நம்மளோட பிளேன் வந்து not passing through vertex. and degenerateனா plane passes through vertex. சரியா? are you all clear with this? வேற லெவல் பசங்களா. சூப்பர்யா. so இப்போ நம்ம not passing through vertex அந்த கேஸ ஃபர்ஸ்ட் பாப்போம். so beta 90 னா it is a circle. beta less than 90 but more than alpha na you will have ellipse. Okay va? and beta equal to alpha na you will have parabola. அப்புறம் லாஸ்ட் கேஸ் என்னதுப்பா? beta less than alpha, அது வந்து என்னது? you will have hyperbola. சூப்பரா, எவ்வளவு ஈஸி பேர். so இவ்வளவு நேரம் நான் நடத்துனது எவ்வளவு நேரம்? லாஸ்ட் half an hour நடத்துனது இவ்வளவுதான். இந்த 4 லைன் அப்புறம் இங்க நான் 4 லைன் எழுத போறேன். சூப்பர் சம்மரில. but did you enjoy it? are you having the confidence now? did you all love it so far பசங்களா? great job யா, வேற லெவல். so பசங்களா இப்போ degenerate conicனா நம்மளோட plane வந்து it passes through the vertex. vertex எல்லாருக்கும் புரியும்ல, இதான் vertex. சரியா? நம்மளோட plane வந்து it passes through the vertex. அதுல முதல் கேஸ் வந்து beta is greater than alpha but less than 90, less than equal to 90. அப்போ you will get a pulley. Okay va? beta equal to alpha na you will get what? again you will get degenerate case of parabola but you will get straight line. எது? ஒரு straight line.
So this is called degenerate case of parabola. அப்புறம் மூணாவது என்னது? When beta is less than alpha but more than 0, then you will get pair of straight lines. You will get two straight lines. You will get two straight lines passing through the vertex. So that is called as degenerate case of hyperbola. Degenerate case of hyperbola. ஏன்னா condition same. இங்க hyperbola normal என்ன வருதோ அதே condition தான் இங்க வருது. ஆனா இங்க it is passing through vertex. So அதனால degenerate case of hyperbola. சூப்பரா? வேற level revision ஆ? இப்போ முன்னாடி போலாமா? இப்போ யாருக்குமே எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். Please let me know in the chat. I want to see your energy. Shall we proceed, my dear boys and girls? Are you all happy with this? முன்னாடி போலாமா? Are you all ready? Yes. Very good. So Avani Shri says ready. Srinidhi says ready. What about others? Niranjan says ready. Akhil, super pa. Radis, Kirtana, fantastic. You guys are awesome. So now let's move forward. Okay. So இப்பதான் நம்ம கடைசியா ஒரு வழியா நம்மளோட டாபிக் வரும். நீங்கலாம் தயார் நினைக்கிறேன். முன்னாடி போய் தெரிக்க விட்டுலாமா? Everybody ready? So what is a circle? Circle na என்னதுப்பா? Circle na என்னன்னு பாத்தீங்கன்னா it is a shape where every point on that shape is at an equal distance from a fixed point. Do you agree? Did you all like it? So, what is a circle? எப்படி circle நீ define பண்ணுவ? So, circle define பண்றதுக்கு I don't want into the technical details. நான் technical details குள்ள ரொம்ப போனா you will get bored. சிம்பிளா எப்படிப்பா circle சொல்லலாம்? சார், ஒரு fixed pointல இருந்து எல்லா பாயிண்ட்ஸுமே ஈக்விடிஸ்டன்ட்ல இருந்தா அந்த ஷேப் தான் சார் சர்க்கிள். Do you agree? Absolutely right, isn't it? ஏன்னா சர்க்கிள் வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் வச்சுப்போம். இங்கே நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் வச்சுக்கேன். இதான் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து நான் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ஒரே டிஸ்டன்ஸ்ல வைக்க போறேன். நிறைய பாயிண்ட்ஸ் ஒரே டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு if I connect all of them, that will be a circle. So இந்த ப்ளூ கலர் லைன்ல எந்த பாயிண்ட் நீ எடுத்தாலும் அந்த பாயிண்ட் வந்து நம்மளோட ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து it will be equidistant. Do you agree? அட ஆமா சார், இந்த சர்க்கிள்ல என்ன பாயிண்ட் எடுத்து நடுவுல இருந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணா எல்லாமே ஈக்குவலா வருது சார். அதான் சார் ரேடியஸ். கரெக்டா சார்? எல்லாருக்கும் புரியுதா? அட ஆமா சார், நான் சர்க்கிள்ல இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்க எந்த பாயிண்டோடையும் நான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணா ஈக்குவலா தான் சார் வருது. வெரி குட் கீர்த்தனா, யூ ஆர் ரைட். கீர்த்தனா, யூ ஆர் ரைட். அப்சல்யூட்லி கரெக்ட். டிட் யூ ஆல் லவ் இட்? So far so good. Did you all enjoy it பசங்களா? Did you love it? வேற லெவல்ல. சோ பசங்களா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். கீர்த்தனா ஆன்சர் சொல்லியிருக்காங்க. கீர்த்தனா என்ன சொன்னாங்க? சார் பீட்டா வந்து 90 சார். எஸ் கீர்த்தனா, தட்ஸ் கரெக்ட். பட் ஆனா பசங்களா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததை இதோட மறந்துடுங்க. ஏன்னா இனிமேல் அது தேவைப்படாது. ஓகேவா? அப்போ எதுக்கு சார் சொல்லி கொடுத்தீங்க? டேய், உங்க ஸ்கூல்ல அங்கேருந்து கொஸ்டின் கேட்டா உன்னால ஆன்சர் பண்ண முடியணும்ல, அதனால தான். அண்ட் ஆல்சோ டு அப்ரிஷியேட் த சாப்டர். ஏன்னா நான் டைரக்டா சர்க்கிளுக்கு வந்தா நீ கேட்ப, சார் கோனுக்கும் சர்க்கிளுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எதுக்கு சார் டைரக்டா சர்க்கிள் எடுக்கிறீங்க? எங்கேருந்து சார் சர்க்கிள் வந்துச்சு? அப்பெல்லாம் கேட்பல. அதனால தான் நான் முன்னாடியே அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அதை மறந்துரு. இனிமேல் நான் சொல்லி கொடுக்க போறத நல்லா கவனி. Are you all clear? Did you all like it? So let's go forward. Come on guys, let's go forward and solve some amazing questions. Everybody. So what is circle? Circle is a set of all points. Circle is a set of all points in a plane that is equidistant from a fixed point in the plane. Okay va? So நான் வந்து ஒரு fixed point in the plane வச்சுக்க போறேன். சரியா? So நான் வந்து ஒரு fixed point in the plane வச்சுக்க போறேன். அந்த fixed pointல இருந்து எல்லா பாயிண்ட்ஸுமே ஈக்விடிஸ்டன்ட்டா இருந்தா
அந்த collection of points தான் is called as circle. So ஒரு fixed point எடுத்துக்கிட்டு அதுலேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஈக்விடிஸ்டண்டா இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஷேப் தான் சர்க்கிள். Did you all like it? Are you clear? Very good. So that fixed point is called as what? Fixed point என்னதுப்பா சொல்லுங்கப்பா எல்லாரும் chatல டப்பு டப்பு டப்புன்னு சொல்லுங்கப்பா. Niranjan, yes you can say that, but for this class you don't have to go that much in depth, man. It's very simple. In the conic section chapter ஒண்ணுமே இல்ல, Dubakur chapter. So and the fixed point in the circle, what is it called as? Come on people, quickly டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணுங்கப்பா. அதுக்கு பேர் என்னது? Very good Srinidhi, you are absolutely right. It is called as the center. Sir, if I take a point apart from the center, will this apply? Of course not, Ashwin. It is only with the center. சென்டர்ல இருந்தா எல்லா பாயிண்ட்ஸுமே ஈக்விடிஸ்டண்டா இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா போட்டினா உனக்கு கிடைக்கிற ஷேப் தான் சர்க்கிள். சோ அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்க்கு பேர் சென்டர். அந்த ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ்க்கு பேர் என்னது? What is the fixed distance of every point from the center? That's called as the radius. Isn't that right? So that fixed distance is called radius. That fixed point is called center. Super. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? Are you all happy பசங்களா? Did you all love it? So இப்போ நம்ம equation of circle பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் தயார்? யார் யாரெல்லாம் ready to see the equation of circle? How do you derive the equation of circle? அதை நான் உங்களுக்கு வெளிப்படையா ஈஸியா காமிக்க போறேன். நீங்க ரெடினா, நீங்க தயார்னா சாட்ல ஒரு ஃபயர், ஒரு AD ஸ்கொயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். ஓகேவா? சோ பசங்களா, நம்ம சர்க்கிளோட சென்டர் வந்து let's say it is given to us. நம்ம கையில கொடுத்துட்டாங்க, டேய் தம்பி சர்க்கிள் சென்டர் வந்து x1, y1 பா அப்படின்னு உன்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? டேய் தம்பி நம்ம சர்க்கிளோட சென்டர் வந்து x1, y1 அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. ரேடியஸ் என்னது? ரேடியஸ் வந்து r-னு வச்சுக்கோ, சரியா? இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் தேவை. சார் இதை வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியுமா சார்? முடியும். இதை வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியுமா சார்? முடியும். ஒரு சர்க்கிளுக்கு சென்டரும் ரேடியஸும் கொடுத்தா you can find out the equation. ஒரு சர்க்கிளுக்கு சென்டரும் ரேடியஸும் கொடுத்தா you can find out the equation very easily. Don't ever forget this. யாராச்சும் உன்கிட்ட தம்பி இந்தாப்பா சென்டர், இந்தாப்பா ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியுமாப்பா? ஐயோ முடியாது சார், அப்பெல்லாம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. you can very easily do it. எப்படி சார்? ஈக்குவேஷன் என்னது சார்? பசங்களா, ஈக்குவேஷன்னா it should be satisfied by every point on the circle. கரெக்டா? அதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் என்னது? It is an equation which must be satisfied by every single point on the circle. அவ்வளவுதான் இல்லையா? சோ இப்ப நான் சர்க்கிள்ல ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுக்க போறேன். நான் சர்க்கிள்ல ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுக்க போறேன். x, y. I am taking a random point on the circle. Now that random point நான் என்ன அடிச்சு சொல்ல முடியும்? நான் என்ன அடிச்சு சொல்ல முடியும்? நான் என்ன அடிச்சு சொல்ல முடியும்னா the distance from the center will be r. The distance of the point x, y from the center x1, y1 will be r. I can tell that for sure. இப்போ distance formula apply பண்ணு, ஒண்ணுமே இல்ல. What is distance formula? Distance between this point P dash and the center O. So the distance between P dash and O is radius, that is equal to x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. Distance formula 10th class நம்ம படிச்சது. இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிரு. ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணா I will get x minus x1 whole square plus y minus y1 whole square equal to r square. Don't you think every single point on the circle will satisfy this? Correcta?
மிட் பாயிண்ட்லாம் கிடையாது. கோல் கீப்பர் மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணக்கூடாது. எப்படிப்பா? வாய்ப்பில்லை ராஜா. தயவுசெய்து மிட் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க, தப்பு. ஓகே, so this is the equation of circle. Why? Because every point on the circle will definitely satisfy this equation. நீ என்ன பாயிண்ட் வேணா எடுப்பா, சர்க்கிள்ல இந்த பாயிண்ட் எடு, இந்த பாயிண்ட் எடு, இந்த பாயிண்ட் எடு, இங்க எடு, இங்க எடு, எங்க வேணா எடு. நீ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த எக்ஸ் ஒய் இடத்துல போட்டினா உனக்கு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? Did you like it? That's it. So this is the equation of circle when you know the center and the radius. Did you all love it? Was it beautiful, my dear boys and girls? Can you go through it and let me know if you understood it? எல்லாரும் go through பண்ணிட்டு சார் எஸ் சார் புரிஞ்சிச்சு சார் அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயரை போடுங்கப்பா. டப்பு 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 டப்புன்னு. Yes, are you all done? Everybody, so shall we move forward? Great, very good, super. இப்போ நம்ம கேள்விக்கு போலாம். ரொம்ப சிம்பிள் கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாரும் உங்க பென் பேப்பர் எடுத்துக்கிறீங்களா? Everybody, make sure you guys take up your pen, take up your notebook and try to solve it along with me. சரியா? சிம்பிள் ஈஸியான கணக்குல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நம்ம மேல போலாம். சர்க்கிள்ஸ் தான் நான் நிறைய क्वेश्चंस வச்சிருக்கேன், அதை டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம பாராபோலா பார்க்கலாம். ஓகேவா? Everybody ready? So let's go, my dear boys and girls. Let's move forward. Here we go. Please try to solve it. Dubakur kelvi. Find the equation of circle. So we need to find the equation of circle. So center kududa. Center they have given. Thambi, idampa center. Thambi, idampa radius. So center kudutachi, radius kudutachi. இப்போ உன்னால equation of circle கண்டுபிடிக்க முடியுமா? Can you all do it? Please solve it. Quick, quick, quick. Very good. யார் அது? அகில். சூப்பர் அகில். வேற லெவல். So Akhil is absolutely right. So பசங்களா, equation of circle என்னது? X minus x1 whole square plus y minus y1 whole square equal to radius square. இதான் equation of circle. இதுல x1 என்னது? x1 தான் x coordinate of center, y1 தான் y coordinate of center. கரெக்டா? What are x1 and y1? x1 is the x coordinate of the center, y1 is the y coordinate of the center. கரெக்டா? சோ இப்ப இத அப்படியே நான் பிளக் இன் பண்ண போறேன். சோ x minus of -3, ஏனா x1 வந்து -3, சோ x minus x1 whole square plus y minus y1 2 whole square equal to radius square. சூப்பரா? வேற லெவலா? அவ்வளவுதான். இப்படியே விட்டுலாம். இல்லனா சிம்பிளிஃபை பண்ணனும்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, உன் இஷ்டம். x square plus 9 plus 6x plus y square plus 4 minus 4y equal to 16. So you can simplify it. X square plus y square plus 6x minus 4y minus 3 equal to muttai. Correcta? I hope all of you liked it. இதான் complete answer. So எப்படி வேணா நீங்க பண்ணலாம். You can leave it like this or you can leave it over here. Both are absolutely right பசங்களா. கீர்த்தனா, சூப்பர் கீர்த்தனா. Very good Radisk. Ashwin, check பண்ணு Ashwin. இல்ல Ashwin, அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. செக் பண்ணு ஒழுங்கா சால்வ் பண்ணு Ashwin. சரியா? Very good. Shri, very good Shri. You are absolutely right. Very good Srinidhi, no problem. Avani Shri, very good Avani Shri. Brilliant.
I am so happy that everybody has understood it. Devil, என்னையா உன் டவுட்டு? வீடியோவை லைட்டா பின்னாடி புல் பண்ணி பாரு, இல்லைன்னா லெக்சர் முன்னாடில இருந்து கவனி. அப்பதான் உனக்கு ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் சிம்பிள். டைரக்டா ஃபார்முலால நான் வேல்யூஸை பிளக் இன் பண்றேன் டெவில், அவ்வளவுதான். ஸோ நீனும் செக் பண்ணி பாரு. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன், புரியுதா? ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அந்த ஃபார்முலால நான் வந்து என்னோட வேல்யூஸை பிளக் இன் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஐ டென்ட் டூ எனிதிங் கிரேட். கண்டிப்பா உன்னால முடியும் யா. இல்லாட்டி யூ ஹேவ் டு புல் த வீடியோ பேக் அண்ட் வாட்ச் இட் அகெயின். தட்ஸ் இட். காட் இட்? சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஸ்லைட்டா லெவல் ஏத்தலாமா? எல்லாரும் ரெடியா? ஆர் யூ ஆல் தயார் டு ரேஸ் த லெவல் டு த நெக்ஸ்ட் ஒன்? ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? யப், ஃபேண்டாஸ்டிக். தருண், லாஸ்ட் ஸ்டெப் ஐ சிம்பிளிஃபைடு. தருண், 2 ஹோல் ஸ்கொயரையும் நான் ஓபன் பண்ணிருக்கேன். நீ இப்படியே விட்டா கூட ஓகே தான், உன் ஸ்கூல்ல உன் டீச்சரை பொறுத்து. ஓகேவா? சில டீச்சர் சொல்லுவாங்க, டேய் ஃபுல்லா ஓபன் பண்றா, உன் ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்கொயரை ஓபன் பண்ணியிருக்கேன். a plus b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab, a minus b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab, 4 ஸ்கொயர் 16. அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணேன் தருண், சரியா? ஸோ அதனால தான் பென் எடுத்துட்டு நீனும் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணணும். நீ சும்மா பாத்தீங்கன்னா நீ இந்த மாதிரி டவுட் கேட்டுட்டே இருப்ப. சார் எப்படி சார் இது வந்துச்சு, எப்படி சார் சால்வ் பண்ணீங்க? நீங்களும் சால்வ் பண்ணுவியா? நீங்க தானே எக்ஸாம் எழுத போறீங்க நாளைக்கு. நீங்க தான் எனக்கு முன்னாடி போய் முந்திக்கிட்டு சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி வெறித்தனமா இருக்கணும் யா, பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சா. ஓகேவா? தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் ஐ வாண்ட். That is the kind of energy I want. You need to go a step further than me because you are writing the exam. I am not. My days are over 10 years back. Got it? So முன்னாடி போலாம். அடுத்த கேள்வி. Let's see how many of you are able to crack this. ஸ்லோவா படிப்படியா நான் உங்களை மேல தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே, சோ இது நெக்ஸ்ட் படி. ஒரு படி மேல கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். ஓகே, ட்ரை பண்ணுங்க பசங்களா. Let's see how many of you are able to crack it. Find the equation of a circle with center at 2,2 and passes through the point 4,5. So what is the answer பசங்களா? எல்லாரும் டப்பு 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 டப்புன்னு சொல்லுங்க குயிக்கா. What is the equation of circle with center at 2,2 and passing through the point 4,5? Yes. So நம்மகிட்ட சென்டர் இருக்கு. சார் சென்டர் கொடுத்துட்டான் சார், x1, y1. ரொம்ப ஈஸி சார். சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னதுப்பா? சார் சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து x minus x1 whole square plus y minus y1 whole square equal to r square. So நம்மளுக்கு x1 இருக்கு 2, y1 இருக்கு 2. ஆனா சார் r இல்ல சார். சார் ரேடியஸ் கொடுக்கல சார், என்ன சார் பண்றது? டேய் ரேடியஸ் அவன் டைரக்டா கொடுக்கலடா, ஆனா இன்டைரக்டா கொடுத்திருக்கான். ரேடியஸ் அவன் டைரக்டா கொடுக்கல, ஆனா இன்டைரக்டா கொடுத்திருக்கான். அத கவனி. சூப்பர் வசந்த பிரியா. ரைட் சைடு கரெக்ட் வசந்த பிரியா, லெஃப்ட் சைடு தப்பா சொல்ற பாரு. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் கிடையாது, x மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். வசந்த பிரியா அத மறக்காத. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் எப்போனா சென்டர் அட் ஆரிஜின், அப்போ மட்டும் தான் நீ சொல்றது ரைட்டு, புரியுதா? நிறைய பேர் அந்த தப்பு பண்றீங்க. அஸ்வின் நீனும் அந்த தப்பு பண்ண. எல்லாரும் என்ன பண்றீங்க? சார் ஜாலியா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் 13, ரூட் ஆஃப் 13. அப்போ ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் சார், அதான் சார் 13. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இதான் சார் ஆன்சர். முட்டை மார்க் வாங்குவேன் இப்படி சொன்னீங்கன்னா, முட்டை மார்க் வாங்குவேன் இப்படி சொன்னீங்கன்னா. ஏன்? ஏன்னா நண்பர்களே, இது வந்து you are telling center is 0,0. You are basically telling center is 0,0. Center 0,0 யார்ப்பா சொன்னா? தம்பி எங்க இருந்து வந்துச்சு உனக்கு?
சென்டர் தான் இங்க கொட்டை எழுத்துல கொடுத்துருக்காங்கல்ல 2,2ன்னு. அப்ப எப்படி நீ 0,0 சொல்லலாம்? 0,0 is origin. If they tell you center is origin, then you do that. Otherwise you cannot. Okay, so this method is wrong. This is only for origin, only for center at origin. புரியுதா? அது நம்ம வந்து இப்ப பார்க்கல. We are looking at center 2,2. Got it? So பசங்களா இப்போ நம்ம we will try to get the radius. Radius கண்டுபிடிக்கலாம். So center is 2,2 and it passes through one point. இந்த circle வந்து 4,5 என்கிற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. இந்த circle வந்து it will pass through the point 4,5. So what is the radius? ரொம்ப ஈஸி. ரேடியஸ் வந்து இன்டைரக்டா அவன் கொடுத்துருக்கான். டைரக்டா உன் கையில லட்டு தட்டுல வச்சு கொடுக்காம அவன் என்ன சொல்றான்? டேய் வந்து எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்றான். இன்டைரக்டா. So indirectா they are giving you the radius. How do you find out the radius? My dear boys and girls, everybody, please let me know quickly. How do you find out the radius? The radius is given by the distance between these 2 points. What is the distance between these 2 points? Square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. So என்ன கிடைக்கும் உங்களுக்கு? Radius is equal to square root of 2 square plus 3 square, which is root of 4 plus 9, which is root of 13. Masa. So radius is equal to root of 13. Samaya. Distance formula. Distance என்னது? x2 minus x1 whole square, 4 minus 2 whole square, plus y2 minus y1 whole square, 5 minus 2 whole square, under root. So 4 minus 2, 2 square, 5 minus 2, 3 square, 2 square 4, 3 square 9. So 4 plus 9 is 13. Under root of 13 is your radius. Okay, va? Are you all clear? Very good, Avani Shri. Superb. Very good, Maidili. வேற லெவல்யா. சோ இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சா? அட ஆமா சார், ரேடியஸ் நமக்கு வந்துச்சு சார். ரேடியஸ் எவ்வளோ சார்? ரேடியஸ் ரூட் ஆஃப் 13 சார். ஆனா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணும். ஓகே, சோ இப்போ x மைனஸ் x1. x1 என்னது சார்? x1 வந்து x கோஆர்டினேட் ஆஃப் சென்டர். y வந்து y மைனஸ் y1. y1 வந்து இட் இஸ் a y கோஆர்டினேட் ஆஃப் த சென்டர். அவ்வளவுதான். This is your answer. You simplify it, you will get it. Masa. Did you all like it? So far so good? Was it beautiful? Did you enjoy it? So பசங்களா இதெல்லாம் நான் தெரி பேட்ச்ல நல்லா சொல்லி தந்திருப்பேன். ஸோ யாரோ ஒருத்தன் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான் சாட்ல, சார் தெரி பேட்ச்ல இந்த வீடியோஸ்லாம் செம்மையா இருந்துச்சு சார். ஸோ தட்ஸ் வெரி ட்ரூ. அந்த தெரி பேட்சோட ரெக்கார்டிங்ஸ்ல இந்த சாப்டர் நான் ஃபுல்லா முடிச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லாவே. ஸோ யாரெல்லாம் தெரி பேட்ச் வாங்கினீங்களோ அதை யூஸ் பண்ணி பாருங்க. யூ வில் அப்ரிஷியேட் இட். யூ ஹாவ் இட் வித் யோர் செல்ஃப் அண்ட் யூர் நாட் வாட்சிங் இட். கோ அண்ட் செக் இட். ஸோ தெரி பேட்ச் வந்து நான் ஐ சோல்ட் இட் இன் யூடியூப் ஃபார் அரௌண்ட் 5K, ஐ திங்க் 5,000. ஸோ அதை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நானே எடுத்த பேட்ச். யார் வச்சிருக்கீங்களோ அதை பார்க்காம இருக்காதீங்க, ஏன்னா அதில் இந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக ஆயிடும். தாட் யூ ஓகே, கிரேட். ஸோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ அவள் தான் பசங்களா, இந்த கேள்வி உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் வெரி குட். கேன் யூ சிம்பிளிஃபை ஒன்ஸ்? எஸ், ஐ வில் டூ இட் அஸ்வின். ஸோ நம்மளுக்கு என்ன வந்துச்சு? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 13 ஹோல் ஸ்கொயர். இல்லையா அஸ்வின்? ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? ஸோ யூ ஹாவ் ஏ ஸ்கொயர் plus b square minus 2ab plus அதே மாதிரி a minus b whole square, a square plus b square minus 2ab is equal to root 13 whole square is 13. Did you all like it? அவ்வளவுதான். So இப்போ now join the terms. X square plus 4 minus 4x plus y square plus 4 minus 4y is equal to 13. So இப்பெல்லாம் x square y square முன்னாடி கொண்டு வா, அப்புறம் x term y term, அப்புறம் constant. So that is your answer.
ஏன்னா 4 plus 4 8 8 minus 13 ஏன்னா plus 13 left side வந்தா minus 13 so 4 plus 4 8 8 minus 13 minus 5 அவ்வளவுதான் ஏப்பா வாய்ஸ் போயிடுச்சுடா காலி டேப்பை தந்து விட்ட மாதிரி இருக்கு ஓகே so shall we move forward okay so everybody cool shall I proceed great so இதான் next கேள்வி இது அடுத்த படி அடுத்த level of question so everybody please try to solve it this is the next level of question where you need to find the center and the radius so இது வந்து reverse question okay வா இது வந்து reverse question so reverse question என்னது they gave you the equation but now they're asking you center and radius so can you try to do it let's see how many of you are able to crack it please try to solve it பசங்களா yes thank you so much guys நல்லா நீங்க எல்லாம் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க அதுவே எனக்கு பெரிய ஒரு gift தான் I would be very happy okay so இங்க எப்படி பண்ணனும்னா you have to complete the square ஓகேவா so நீ இப்போ reverse work பண்ணனும் அதாவது இந்த ஈக்குவேஷன்ல இருந்து you need to come back to the standard form which I gave you so அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா நான் அது ட்ரிக் சொல்லி தரட்டா எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா ஏன்னா இது ஒரே ஒரு क्वेश्चन தான் என்கிட்ட இருக்கு இத மாதிரி நீங்க போய் உங்க NCERT-ல பிராக்டீஸ் பண்ணுங்க இந்த கிளாஸ்க்கு அப்புறம் ஓகேவா இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நீங்க போய் உங்க NCERT புக்ல இருந்து பிராக்டீஸ் பண்ணுங்க it will be helpful for you so பசங்களா வாங்க நாம பார்க்கலாம் so என்ன முதலாவது பண்ணனும்னா x ஸ்கொயர்லாம் x டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வா அப்புறம் y டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வா சரியா is equal to 8 கான்ஸ்டன்ட்டா அந்த பக்கம் கொண்டு போயிரு இது வரைக்கும் கிளியரா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சு very good Maithili super Maithili I think you are right absolutely very good Maithili fantastic Kirtana check பண்ணலாம் Kirtana I think Maithili is correct okay so எப்படி அது வந்துச்சு நான் காமிக்கிறேன் இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சோ சாட்ல ஒரு ஃபயரை போடுப்பா ஒரு AD ஸ்கொயரை போடுங்க நான் என்ன பண்ணிருக்கேன் x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன் y எல்லாம் ஒரு பக்கம் அப்புறம் கான்ஸ்டன்ட்ட ஈக்குவாலிட்டிக்கு அந்த சைடு கொண்டு போயிட்டேன் okay very good superb now I will complete this square sir completing squares na enna sir நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்திருக்கேன் Akhil very good Akhil you are also absolutely correct Monisha super Monisha Shri yes Shri அத கூட நீ யூஸ் பண்ணலாம் ஆனா ஸ்கூல்ல அதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க so some schools they don't agree நான் சொல்லி தர மெத்தட் எல்லா ஸ்கூல்லயும் ஒத்துப்பாங்க ஏன்னா நான் சொல்லி தரது டுபாக்கூர் மெத்தட் ஓகேவா okay now let's try to complete it so what do we have x square so 8x நான் எப்படி எழுத போறேன்னா 2 into x into 4 மாசா வேற லெவலா ஏன் சார் இப்படி எழுதுறீங்க ஏன்னா இதுக்கு பேர் தான் completion of square னா x square தான் என்னோட a square 8x தான் என்னோட 2ab term மாசா அதே மாதிரி அடுத்ததா we have y square plus 10y 2 into 5 into y ன்னு எழுத போறேன் ஏன்னா நான் completing square பண்ண போறேன் so இதான் என்னோட a square plus 2ab so இந்த squares நான் complete பண்ணனும்னா I need to add b square கரெக்ட்டா இந்த ஸ்கொயரை நான் கம்ப்ளீட் பண்ணனும்னா எனக்கு a square இருக்கு plus
2ab இருக்கு ஆனா பிளஸ் பி ஸ்கொயர் இல்லையடா. ஸோ அதான் நான் ஆட் பண்றேன். நான் சும்மா இஷ்டத்துக்கு ஆட் பண்ணலாமா? நோ 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 நோ, இஷ்டத்துக்கு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஆட் பண்ணா ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணு, அப்போ ஓகே, ஏன்னா ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் ஸ்கொயரை. சூப்பர் சார், வேற லெவல் சார். அதே மாதிரி இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்கு பிளஸ் 2ab இருக்கு ஆனா பிளஸ் பி ஸ்கொயர் இல்லையே, பிளஸ் பி ஸ்கொயர் இல்லையே. ஸோ நான் ஆட் பண்றேன். ஆட் பண்றது வெறும் லெஃப்ட் சைடில் மட்டும் பண்ணலாமா? கூடாது, ரைட் சைட்லயும் பண்ணும், அப்பதான் கேன்சல் ஆகி இட் வில் பி நியூட்ரல். இப்போ ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? சார் வேற லெவல் சார், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab சார், கரெக்டா வருது சார். கிரேட். ஸோ இப்போ வாட் இஸ் திஸ் சார்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab சார். இட் இஸ் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். a square plus b square plus 2ab is called a plus b whole square is equal to 8 plus 16 plus 25. 8 plus 16 plus 25. So that will be 49. So now I got in standard format. நான் சொல்லி கொடுத்த ஃபார்மேட் வந்துச்சு. x plus 4 x minus of minus 4 whole square plus y plus 5 y minus of minus 5 whole square equal to 49. I will write 7 square. So இப்போ இதோட கம்பேர் பண்ணு. x minus x1 whole square plus y minus y1 whole square is equal to r square. So இதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அதோட கம்பேர் பண்ணு. சார் அதோட கம்பேர் பண்ணா x1 தான் சார் -4, x1 தான் சார் -4, அதே மாதிரி y1 தான் சார் -5, y1 தான் சார் -5, அப்புறம் ரேடியஸ் தான் சார் 7, ரேடியஸ் தான் சார் 7. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. Rupesh, thank you so much. I am glad you are enjoying those videos. Terry batch oda power நிறைய பேருக்கு தெரியல. Terry batch is such an excellent batch at a very 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 absurdly low cost. Okay, so அதை யூட்டிலைஸ் பண்றவன் புத்தாலி. அதுவும் மேத்ஸ்லாம் I have taught very good level. Okay, so அதுவும் தமிழ்ல மறக்காம போய் செக் அவுட் பண்ணுங்கயா தெரி பேட்ச். நான் நம்ம சேனல்லே அதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க இப்போ கூட போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், வெறும் 5000 ரூபாய்க்கு. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ பசங்களா எல்லாருக்கும் புரிஞ்சா? மாசா தரமான கேள்வியா, எக்ஸ்பிளனேஷன் தரமா இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நீங்க போய் நல்ல நல்ல கொஸ்டின்ஸா சால்வ் பண்ணுங்க. யூ வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகே, சூப்பர். நோ ப்ராப்ளம் கீர்த்தனா, தட்ஸ் ஆல் ரைட். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட் பசங்களா. நல்ல கேள்வி. ஐ லவ்ட் டிஸ்கசிங் திஸ் வித் யூ. இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம். இது இன்னும் மாசான கேள்வி. This is slightly more difficult than the previous one. Okay, sir, how to get it? அறிவு வள்ளி அந்த தெரி பேட்ச் வந்து நான் செப்பரேட்டா வீடியோ போட்டிருப்பேன். நீ சும்மா யூடியூப்ல டைப் பண்ணு தெரி, THERI, நம்ம விஜய் தளபதி நடிச்ச படம். ஓகே, ஸோ தெரி பேட்ச் தான் அந்த பேட்சோட பேரு. அது நீங்க யூடியூப்ல டைப் பண்ணாலே உனக்கு வரும். அது வந்து 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இன் தமிழ். அதே மாதிரி பிசிக்ஸும் இருக்கு, பயாலஜியும் இருக்கு. பயாலஜியும் ஃபுல்லா we have covered தமிழ்ல. ஸோ அதெல்லாம் செம்ம ப்ரெஷியஸான ரிசோர்ஸ். அதை யாரு வேணுமோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. கிரேட். ஸோ இந்த கேள்வி சால்வ் பண்ணலாமா? இதெல்லாம் போர்டு எக்ஸாமுக்கு நல்ல கேள்வியா? மோனி சொல்றாங்க சார் ரொம்ப ஈஸியான கேள்வி. நான் வந்து ஐஐடி அட்வான்ஸ் கூட டீச் பண்றேன். என்கிட்ட உண்மையா கேட்டீங்கன்னா this is very easy, but for board exam it's for school CBSE level it's tough. என்கிட்ட அட்வான்ஸ் லெவல் கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பட் ஆனால் ஸ்கூல் போற பசங்களுக்கு இது நல்ல கேள்வி. ஓகேவா? ஸோ யூடியூப்ல வந்து எல்லாருமே வரீங்களா? ஸோ சில பேர் வந்து சார் ரொம்ப ஈஸி சார், இதுக்கெல்லாம் ஏன் சார் இவ்வளோ வெயிட் கொடுக்குறீங்க? ஒரு குரூப் இருக்கும் சார் ரொம்ப டஃப்பா இருக்கு சார், என்ன சார் பண்றது, ஒண்ணுமே புரியல சார். இந்த ரெண்டு குரூப்பையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் யூடியூபர்ஸோட வேலையே. இந்த யூடியூப் டீச்சர்ஸோட வேலையே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குரூப்பையும்
ஜாயின் பண்ணி நடுவுல கொண்டு போறது தான் உண்மையான ஸ்ட்ரகிள். ஓகே, சோ சால்வ் பண்ணலாமா? எல்லாம் தயாரா? டேய் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்டிருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? டேய் அந்த சர்க்கிள் வந்து இட் பாசஸ் த்ரூ 4,1 6,5. சில புத்திசாலிகள் சில அதிபுத்திசாலிகள் என்ன பண்ணுவார்கள்? வேற லெவல் புத்திசாலி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சார் இந்த ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் தான் சார் சென்டர். கரெக்டா சார்? நண்பா தயவுசெய்து அது மாதிரிலாம் பண்ணாதீங்கடா. டோன்ட் டூ தட். சார் இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் தான் சென்டர் சார். நான் கரெக்டா சொன்னேனா சார்? வேற லெவலா? தப்புப்பா, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, டோன்ட் டூ தட். இஃப் யூ ஆர் ஒன் சச் ஸ்டூடெண்ட், டோன்ட் எவர் ட்ரை தட். தட்ஸ் நாட் ரைட். இந்த கேள்வியில சென்டர் அவன் நம்மளுக்கு கொடுக்கலை. அவன் நம்மளுக்கு சென்டரை கொடுக்கவில்லை. சோ நீ எடுத்துக்கோ x1 y1. உனக்கு தெரியுமா சென்டர்? தெரியாது. எனக்கு தெரியுமா சென்டர்? தெரியாது. ஆனா கண்டுபிடிக்க முடியுமா? முடியுமே. கண்டுபிடிக்க முடியுமே. ஏன் சார்? ஏன்னா அவன் சென்டரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். சூப்பர். கோல் கீப்பர் வேற லெவல்யா. நீ தான் தெரிக்க விட்ட. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் கோல் கீப்பர். சோ பசங்களா, சென்டர் lies on this line அப்படின்னா என்ன அர்த்தம்? center will satisfy that line. சூப்பரா? மாசா? சோ இதான் எனக்கு தெரிஞ்ச முதல் விஷயம். the முதல் equation with x1 y1. கரெக்டா? the center lies on this line. Do you agree? Is everybody cool with that? The center lies on this line. So the center should satisfy this line. So இந்த லைன் ஈக்குவேஷன்ல x வர இடத்துல நான் சென்டரோட x போடுவேன். இந்த லைன் ஈக்குவேஷன்ல y வர இடத்துல நான் சென்டரோட y போடுவேன். All good? Did you all like it? So this is the first equation. ஆனா இத வச்சு சென்டர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா x1 y1 ரெண்டு வேரியபிள் இருக்கு. ரெண்டு வேரியபிள் ஒரு ஈக்குவேஷன் வச்சு சொல்ல முடியாது. ரெண்டு வேரியபிள் கண்டுபிடிக்கணும்னா you need two equations. எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கோ அவ்வளோ ஈக்குவேஷன் இருந்தாதான் சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் பேசிக்ஸ். உனக்கு 3 வேரியபிள் இருக்கா, அப்போ உனக்கு 3 ஈக்குவேஷன் தேவை, அப்போதான் உன்னால சால்வ் பண்ண முடியும். உனக்கு 4 வேரியபிள் இருக்கா, அப்போ உனக்கு 4 ஈக்குவேஷன் தேவை, அப்பதான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த கேள்வியில 2 இருக்கு. ஸோ எனக்கு இன்னும் ஒரு ஈக்குவேஷன் வேணும், அப்பதான் என்னால சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு. என்ன வெப்பன் தம்பி? நம்ம சென்டர்ல இருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் ரேடியஸ், நம்ம சென்டர்ல இருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் அதுவும் ரேடியஸ். அடடா, அப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே சென்டர்ல இருந்து ஒரே டிஸ்டன்ஸ். சோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணு. ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. Did you all love it? So இந்த ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் இங்க, இந்த ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் இங்க, அது ரெண்டுமே ஈக்குவலா? ஆமா சார், ஏன்னா ரெண்டுமே ரேடியஸ். So now square both sides. இப்போ ரெண்டு பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணு. ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் காணாம போயிருமா? Did you all like it? Are you all clear? Everybody happy with this? Super அப்பா, எல்லாருக்கும் சந்தோஷமா? எல்லாருக்கும் கிளியர்னா போடுங்க சாட்ல ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். So இப்போ ஓபன் பண்ணு. Let's open it. So if I open it, what will I get? x1 square plus 36 minus 12x1 y1 square plus 25 minus 10y1 is equal to x1 square plus 16 minus 8y1, sorry x1 plus y1 square plus 1 minus 2y1. So y1 square cancel, x1 square cancel. அப்ப என்ன வரும் எனக்கு இந்த x1 அந்த பக்கம் எடுத்து போனீனா you will get 4x1. அப்புறம் இந்த 10y1 அங்க எடுத்து போனீனா plus 8y1. அது என்னவா வரும்? You will get
20 plus 24. You will get 44. Ilya? So you'll get x1 plus 2y1 is equal to 11. Correct? Did you all like this? Are you all clear? எல்லாரும் செக் பண்ணுங்கப்பா. நான் தப்பு விடாம சால்வ் பண்ண நானு. போய் செக் பண்ணுங்கப்பா. தப்புன்னு சொல்லுங்க. Quick. So now I got the second linear equation. So 2 equations, 2 unknowns, solve it, get the answer. அவ்வளவுதான் டப்பா கேள்வி. சூப்பரா, மாசா, வேற லெவலா. Okay, so shall we move forward? You guys are all ready? Yep. Great. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Can you solve these two equations? இத ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா x1 y1 என்னது? Guys, come on guys. You have to tell me x1 என்ன y1 என்ன? x1 என்ன y1 என்ன? You will get 3, 4. வருதா? x1 3 னு வரும், y1 4 னு வரும். x1 3 னு வரும், y1 4 னு வரும். After you solve these two, இதெல்லாம் சின்ன வயசுலயே படிச்சிருக்கீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல. Solving linear equation in 2 variables. 10th standard. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Very good Maithili. I think you are right. Good job. Very well done. So பசங்களா, the center is 3, 4. So x1 y1 நான் கண்டுபிடிச்சாச்சு. So center எவ்வளோ? center வந்து 3, 4. So center கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது radius கண்டுபிடிச்சா கேள்வி ஓவர். சூப்பரா. நான் எப்படி ஸ்லோவா ஸ்ட்ராட்டஜிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணேன். ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ் வெரி குட். மோனி, சூப்பர் மோனி. மைதிலி வேற லெவல். பரத், வணக்கம் பரத், நைஸ் டு ஹேவ் யூ ஹியர். கவின், வெரி குட். பிரணாவ், சூப்பர் பிரணாவ். செக் இட், எக்ஸ் அண்ட் ஒய் யூ ஹவ் இன்டர்சேஞ்ச்ட். கிரேட் ஜாப் கைஸ். அவ்வளோதான்யா. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? இந்த லீனியர் ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ண போறது இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்யா. என்னையா இதெல்லாம் 10th பசங்களே சால்வ் பண்ணுவாங்க. பாரு, பரத் வந்து from 10th standard he is telling ஈஸியா சால்வ் பண்ணலாம் சார். எக்ஸாக்ட்லி பரத், ரொம்ப டப்பா கேள்வி. இதெல்லாம் நீங்க சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க. I am sure all of you have done it. So now let me move forward and complete the கேள்வி. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? I got the center. So equation of circle என்னது? X minus x1 whole square plus y minus y1 whole square is equal to radius square. X minus x1 whole square plus y minus y1 whole square is equal to radius square. அதான் நான் பண்ணியிருக்கேன். x1 தான் சென்டரோட x கோஆர்டினேட் 3, y1 தான் சென்டரோட y கோஆர்டினேட் 4. ஸோ இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சா கேள்வி ஓவர். ரேடியஸ் என்னது சார்? ரேடியஸ் வந்து இந்த 2 பாயிண்ட் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சார். ஸோ ரேடியஸ் இஸ் 6 minus 3 x2 minus x1 whole square plus 5 minus 4 y2 minus y1 whole square. ஸோ ரேடியஸ் என்னது? 3 square plus 1 square. ஏன்னா 6 minus 3 is 3 square plus 5 minus 4 is 1 square. So 3 square 9, 1 square 1. So root of 10, அதான் ரேடியஸ். So radius is root 10. So radius is root 10 the whole square. And இதான் நம்மளோட ஆன்சர். வேற லெவலா? இது வரைக்கும் ஃபுல்லா கரெக்டா சால்வ் பண்ணினா you are epic. You are awesome. Did you love it? Trending status super pa. I'm so happy you are able to solve. வேற level. Great job guys. Hi Venkateshan, vanakkam, nice to have you here. So முன்னாடி போலாமா? Are you all ready? Great job guys, superb. So with that I think we are done with circles. I hope you enjoyed it. So I think we will probably stop here pasangla. Okay va? So if I have a class I will let you know. Okay, if my voice is good we will continue further and we'll complete it. And இதுவே it has stretched a lot. இதை போய் ரிவைஸ் பண்ணுங்க. And நம்ம if I'm
awake at morning, I will let you know. Okay? Anyway, நீங்களாம் காலையில் எழுந்து படிச்சுட்டு இருப்பீங்க. We will continue it further. Okay? So, பசங்களா இது வரைக்கும் நான் நடத்தின வரைக்கும் ப்ளீஸ் சால்வ் இட் அண்ட் கோ டு தி எக்ஸாம். And I hope you will have the confidence to solve questions in your exam. Okay? And if you enjoyed this video, smash the like button, share it to all your friends, and if possible, we'll meet again in the morning. Okay? Thank you, people. Thank you. Take care. All the very best. Love you all, and all the best for your exam.